குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இன்றைக்கி வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் இன்கம், ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நேற்று வந்து பார்த்தோம். சரியா, பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம், கம்பேரேட்டிவ் பேலன்ஸ் ஷீட்டு, இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு. இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரிப்பரேஷன் ஆஃப் என்னது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு. சரியா, காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் கேன் பி ப்ரிப்பேர்டு வித் 3 காலம். சரியா, காமன் சைஸ் பேலன்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுற 3 காலம் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, 3 காலம் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க, 3 காலம். ஃபாலோயிங் ஆர் த ஸ்டெப் டு பி என்னது ஃபாலோடு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன்று காலம் 1 இன் திஸ் காலம் பர்டிகுலர் ஆஃப் ஐட்டம். சரியா, ஃபர்ஸ்ட் காலத்தில் என்னது பர்டிகுலர் ஆஃப் ஐட்டம் ஆஃப் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆர் பேலன்ஸ் ஷீட் ஆர் ரிட்டர்ன் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி செகண்ட் பார்த்தா காலம் 2ல் என்டர் அப்சல்யூட்லி அமௌண்ட்டு. சரியா, என்டர் அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், அப்சல்யூட் அமௌண்ட் வந்து அதில் வந்து என்டர் வந்து பண்ணணும். அதேமாதிரி காலம் 3ல் சூஸ் ஏ காமன் பேஸ் ஆஸ் 100. சரியா, அதில் வந்து 100 வந்து ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து என்ன பண்ணிக்கணுனாக்கா 100 வந்து காமனாக வந்து என்ன பண்ணிக்கணும், அதில் வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கேன் பி taken as the base for income statement and total of balance sheet can be taken as the base for balance sheet. Work out the percentage for all the items of column 2 in term of the common base and enter them in column 3 அப்படிங்கிறாங்க. சரியா, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 3 காலத்தை வந்து பிரிச்சுக்கணும். 3 காலத்தை 100 வந்து என்ன பண்ணிக்கணும், பேஸாக வந்து வச்சுக்கணும். அது அந்த 100 பேஸாக வச்சுக்கிட்டு அப்போ அப்சல்யூட்லி அமௌண்ட்டோட ஃபஸ்ட்டு அமௌண்ட்டு. சரியா, ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கணும், நம்ம வந்து கண்டுபிடிக்க அமௌண்ட்டை வந்து டிவைட் வந்து பண்ணி வந்து போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபார்மேட் ஆஃப் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு பர்டிகுலரு. அதேமாதிரி என்னது அப்சல்யூட்லி அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு பெர்சன்டேஜ். சரியா, பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு 6th சம் பாருங்கள். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் குமார் லிமிடெட் ப்ரிப்பேர் ஏ காமன் சைஸு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டு. சரி, இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் என்னது இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபார் இயர் ended 31st March 2017. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரியா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ 5 lakh. அதேமாதிரி அதர் இன்கம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ 20,000. அதேமாதிரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னா 3 lakh. சரியாப்பா, இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சம் வந்து கால்குலேட் வந்து பண்ணணும். சரியா, சம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு காமன் சைஸு என்னது காமன் சைஸ் இன்கம் அண்டு ஸ்டேட்மெண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் குமார் என்னது குமார் லிமிடெடு இன்னும் ஃபார் த இயர் ended 31st March 2018 சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5 lakh வந்து கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 5 lakh. சரியா, அதுக்கப்புறம் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட நம்ம வந்து என்ன வந்து ஆட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா அதர் இன்கம். சரியா, அதர் இன்கத்தை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அதர் இன்கத்தை ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோது 20,000. ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா டோட்டல் ரெவன்யூ வந்து எவ்வளோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ப்ளஸ் என்னதுப்பா நம்மளுக்கு அதர் இன்கம் ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா நம்மளுக்கு டோட்டல் ரெவன்யூ வந்து கிடைக்கும். இப்போ டோட்டல் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5,20,000. சரியா, இப்போ நம்மளுக்கு இது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு 100 வந்து என்ன பண்ணிக்கிறோம், காமனாக வந்து வச்சுக்கிறோம். சரி, இது என்னது காமன். சரி, இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா காமன். சரி, இது வந்து காமனாக வந்து வச்சு 100ங்கிறது காமன் ஃபஸ்ட்டு காலத்துக்கு. அது வந்து செகண்ட் காலத்துக்கு இந்த 4 வந்து எப்படி வந்து டிவைட் வந்து கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் 20,000. சரியா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அதர் இன்கம் வந்து எவ்வளோ 20,000 டிவைடட் பை என்னது ஃபஸ்ட்டு காலமாக பேஸாக வந்து வச்சுக்கணும். அப்போ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுங்கிறது என்னது 5 lakh. அப்போ இதால் என்ன பண்ணணும், இதை வந்து டிவைட் பண்ணணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20,000 டிவைட் பை என்னது 5 lakh இன்ட்டு என்னது 100 ஈக்குவல் டு என்னது 4%. அப்போ இந்த 4% என்ன பண்ணிடலாம், இங்கே வந்து கொண்டு வந்துடலாம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 5,20,000 என்னது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 5,20,000 டிவைடட் பை என்னது 5 lakh இன்ட்டு 100ன்னு சொல்லி போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 104. சரியா, புரிஞ்சுதா. அதேமாதிரி லெஸ்ஸு 5,20,000 டோட்டல் டிவைட் பை என்னது 5 lakh போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு 104 வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா லெஸ் எக்ஸ்பென்சஸ். சரியா, லெஸ்ஸு எக்ஸ்பென்சஸ்ஸு 3 lakh. சரியா, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 3 lakh டிவைடட் பை என்னது 5 lakh
போட்டிங்கனாக்கா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது நம்மளுக்கு 60,000. சரியா? 3 lakh டிவைட் பை இருந்து 5 lakh இன்ட்டு 100ன்னு சொல்லி போட்டால் எவ்வளோ நம்மளுக்கு 60. ஓகேவா? அதே மாதிரி அப்போ என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணுறோம், லெஸ் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் ரெவன்யூலேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணுறோம். சரியா? லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும், ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸு. சரியா? ப்ராஃபிட் என்னது, பிஃபோர் டேக்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? பிஃபோர் டேக்ஸ் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2,20,000 டிவைட் பை என்னது 5 lakh போட்டிங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்கும், 44% வந்து கிடைக்கும். சரியா? 100 வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 100 பேஸாக வந்து வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு இந்த 5 lakhனால என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு அமௌண்ட்டையும் வந்து டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா இந்த பெர்சன்டேஜ் என்ன டோட்டல் இங்கே வந்து பெர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிடலாக்கா, கால்குலேட் வந்து பண்ணிடலாம். சரியாம்மா? அடுத்த சம் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு அடுத்த சம் ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர் ஆஃப் மணி லிமிடெட். சரியா? மணி லிமிடெட் அண்ட் கனி லிமிடெட் ப்ரிப்பேர் ஏ காமன் சைஸ் இன் இப்போ ஸ்டேட்மெண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019 சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ 2 lakh, அதர் இன்கம் எவ்வளோ 30,000, அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 1,10,000. சரியா? அதே மாதிரி கனி லிமிடெட்டில் வந்து என்ன 2,50,000, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க 25,000, அதுக்கப்புறம் 1,25,000 வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 2 காலம் டிவைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், 3 காலம் டிவைட் பண்ணியிருந்தோம். ஒரு கம்பெனி வந்து கொடுத்துருந்த லிமிடெட் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிட்டோம், நம்ம அப்சல்யூட்லி அமௌண்ட்டு அதே பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டோம். இப்போ என்ன பண்ண 2 கொடுத்துட்டாங்க, மணி லிமிடெட் கனி லிமிடெட். அப்போ 2க்கு என்ன பண்ணணும், தனித்தனியாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தா காலத்தை வந்து பிரிக்கணும். அப்போ நம்ம இங்கே பர்டிகுலர்னு எழுதிட்டு அப்சல்யூட்லி அமௌண்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், திரும்பி இங்கே என்னது ஹரி லிமிடெட்னு போட்டு அப்சல்யூட்லி அமௌண்ட்டு. சரி? அப்சல்யூட்லி அமௌண்ட், அதுக்கப்புறம் என்னது இங்கே பெர்சன்டேஜ் ஆஃப் என்னது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும், அங்கே வந்து எழுதிக்கணும். அப்போ இங்கே வந்துட்டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 2 lakh. சரியா? 2 lakh. இது 100ங்கிறது என்னது நம்மளுக்கு பேஸ். சரியா? 100ங்கிறது பேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட் அதர் இன்கம். சரியா? ஆட் அதர் இன்கம் எவ்வளோ இருக்குது 30,000. அப்போ 30,000 டிவைடட் பை என்னது 2 lakh போட்டிங்கன்னா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 15,000. சரி? 15%. சரியா? அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், அப்போ வந்து ஆட் பண்ணால் டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ வருது நம்மளுக்கு 2,30,000. சரியா? ரெண்டையும் ஆட் பண்ணி 2,30,000. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் 115. சரியா? 115. அதுக்கப்புறம் ஹரி லிமிடெட் மணி லிமிடெட் கம்ப்ளீட்டு. அதேமாதிரி இதை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. அதேமாதிரி லெஸ் எக்ஸ்பென்சஸ். சரியா? முதல்ல ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஆட் அதர் இன்கம், அதுக்கப்புறம் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் போட்டோம், அதுக்கப்புறம் என்ன லெஸ் எக்ஸ்பென்சஸ்ஸு. அப்போ டோட்டல் ரெவன்யூ அதுலேருந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன வந்து கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சரி? லெஸ் பண்ணால் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் என்ன, டோட்டல் ரெவன்யூ 2,30,000, எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ 1,10,000, அதேமாதிரி ப்ராஃபிட் ஃப்ரம் டேக்ஸ் வந்து எவ்வளோ 1,20,000. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணிடுறோம், லெஸ் பண்ணி ப்ராஃபிட் ஃப்ரம் டேக்ஸுங்கிறது 1,20,000. சரியாப்பா? அதேமாதிரி இது 2,30,000 டிவைடட் பை என்னது 2 lakh. சரியா? போட்டிங்கன்னா 115. அதே 1,10,000 டிவைட் பை என்னது 2 lakhன்னு சொல்லி போட்டோன்னா 55%. அதேமாதிரி 1,20,000 டிவைட் பை என்னது 20,000 2 lakh போட்டிங்கன்னாக்கா எவ்வளோ வரும் நம்மளுக்கு 60. ஓகேவா? அதேமாதிரி ஹரி லிமிடெட்னு சொல்லி பார்க்கும்போது ஹரி லிமிடெட் அப்சல்யூட்லி என்னது அமௌண்ட்டு பெர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்போ என்ன ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2,50,000. 100 வந்து என்னவா படிச்சுக்குவீங்க, பேஸாக வந்து வச்சுக்குவீங்க. சரியா? அதேமாதிரி அதர் இன்கம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 25,000. அதுலேருந்து இது என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஆட் பண்ணால் எவ்வளோ வருது நம்மளுக்கு 2,75,000. அது இது ஆட் பண்ணது என்னது நம்மளுக்கு என்னவா வந்து கிடைக்கும், டோட்டல் ரெவன்யூவாக வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணிக்கிறோம், லெஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ 1,25,000. எக்ஸ்பென்சஸ் வந்து எவ்வளோ வருது 1,25,000. சரியா? அதுலேருந்து நம்ம லெஸ் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன வந்து கிடைக்குது 1,25,000. அப்புறம் இதுலேருந்து லெஸ் பண்ணாக்கா என்ன வந்து கிடைக்கும் 1,50,000. அது என்ன ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். சரியா? ப்ராஃபிட்டு பிஃபோர் டேக்ஸ். அதேமாதிரி 25,000 டிவைட் பை என்னது 2,50,000 10%. அதுமாதிரி 2,75,000 டிவைட் பை என்னது 250 அப்படின்னு சொல்லி 2,50,000 போட்டிங்கனாக்கா 10. அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1,25,000 டிவைட் பை என்னது 2,50,000. சரியா?
போட்டிங்கனாக்கா என்ன வரும் 50% அதில். சரியா? அதே மாதிரி இதில் 1,50,000 டிவைடட் பை என்னது 25,000 2,50,000 சொல்லி போட்டால் 60 அப்படின்னு சொல்லி வரும். சரியாப்பா? அந்த 100 மட்டும் நீங்கள் பேஸாக வச்சுக்கிட்டு இந்த அமௌண்ட்டு அதேமாதிரி இந்த பேஸ் அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கிற டிவைட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா பெர்சன்டேஜ் என்ன பண்ண ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். சம் ரொம்ப ஈஸி. சரியா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அதுலேருந்து ஆட் பண்ணுறோம். எதை ஆட் பண்ணுறோம் நம்ம அதர் இன்கத்தை ஆட் பண்ணுறோம். சரி, அதர் இன்கத்தை என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ. சரியா? டோட்டல் ரெவன்யூ. அதுக்கப்புறம் லெஸ் எக்ஸ்பென்சஸ். சரியா? எக்ஸ்பென்சஸை என்ன பண்ணிக்கிறோம் லெஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் லெஸ் பண்ண அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். சரியா? ப்ராஃபிட் என்னது பிஃபோர் டேக்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. சரியா? இந்த மாடல் சம் கம்பல்சரி வரும். சம் என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் கேளுங்க.